ஹாப்பி டே. இன்னைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி மார்னிங் காலையில லைவ் போட்டிருந்தோம். ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் அப்டேட்ஸ் பத்தி சொல்லியிருந்தோம். அப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ் ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. Q3 ரிசல்ட்டுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு எல்லாமே பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இந்தியா அண்ட் யூஎஸ் ட்ரேட் டீல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியா ஒரு பெரிய பிளானே வச்சிருக்காங்க. எஸ்டர்டே காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா $500 பில்லியன் இந்த யூஎஸ் ஓவர் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு குட்ஸ் பை பண்றது, இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் பண்ண போதும்னு சொல்லியிருக்காங்க யூசிங் $500 பில்லியன். ஸோ வை இஸ் திஸ் ஹேப்பனிங் பார்த்தா, இந்தியா இப்போ ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுது ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து. நம்ம இன்னும் வளர்ச்சி அடையிறதுக்காக இந்த பொருட்கள்லாம் தேவை. ஸோ இந்தியாவுடைய நீட்ஸ்ல 1/4 ஆஃப் எவ்ரி திங் இந்தியா நீட்ஸை நம்ம அப்ராட் கிட்டேருந்து தான் பை பண்ண வேண்டியதா இருக்கு. அது யூஎஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 1/4 ஆஃப் அவர் நீட்ஸை. என்னென்ன இந்தியா பை பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த $500 பில்லியன் ஃபர்ஸ்ட் பிளேன்ஸ். இந்தியா 80 பில்லியன் to 100 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஃபார் பையிங் போயிங் பிளேன்ஸ் இன்ஜின்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்பேர்ஸ்க்கும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா எனர்ஜி, ஆயில் அண்ட் கேசஸ் யூஎஸ் கிட்ட இருந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சிப்ஸ், டேட்டா சென்டர்ஸ், இன்டர்நெட் கீர், இது எல்லாமே அங்க நம்ம பை அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் யூஎஸ் கிட்ட இருந்து. அண்ட் தென் டிஃபென்ஸ்க்கும் தான் ஹைடெக் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டும் நம்ம பை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த $500 பில்லியன் டீல் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் டீல் மிட் மார்ச் நடுவுல 2026ல வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எந்தெந்த செக்டாரை ப்ரொடெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. மெயினா இந்தியா அவங்களோட ஓன் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டீல்ல அது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டீலுக்குள்ள இந்த ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மிங்ல மெயினா பார்த்தா ரைஸ், வீட், கார்ன் இதெல்லாம் இந்த டீல்ல வராது. அண்ட் தென் டைரி, சுகர் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இந்த டீல்ல வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா லிஸ்டான ஐபிஓ தான் மீஷோ. மீஷோ இப்போ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 40% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க ஆல் டைம் ஹை 254 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அதுல இருந்து இப்போ 40% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் அரௌண்ட் 150 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க ஐபிஓல லிஸ்ட் ஆன போது ஸ்டார்டிங் பிரைஸ் 162, அதுல இருந்து இப்ப டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஹெவி லாஸ் சொல்லியிருக்காங்க. Q3 ரிசல்ட் நல்லா கொடுக்கல. கம்பெனி 491 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்ல 37 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுல இருந்து லாஸ் இன்னும் வைடன் ஆகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் ஸ்டாக் ஃபால் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஏன் லாஸ் வைடன் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட டெலிவரி பார்ட்னர்ஸ் யாரும் பாத்தீங்கன்னா டெலிவரி அண்ட் இகாம் எக்ஸ்பிரஸ். ஸோ இவங்க 2 பேரும் மேஜர் டெலிவரி பார்ட்னர்ஸ். ஸோ இவங்களுக்காக அவங்க மோர் எக்ஸ்பென்சிவா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அவங்களோட பேக்கேஜஸ் ஷிப் பண்றதுக்கு. ஸோ இது இந்த டெலிவரி இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு மீஷோ அவங்களோட ஓன் டெலிவரி சர்வீஸ் ஆன வால்மோ அதை அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரியா இருக்காங்க. ஏன்னா நெட் லாஸ் ஆல்ரெடி 13 டைம்ஸ் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இன்னும் மேல போகும் இந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா UBS அண்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்காலாம் இது பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெவன்யூ 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப. ஸோ இது அந்த டெலிவரி பார்ட்னர்ஸோட ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் இதெல்லாம் டெம்பரவரி இஷ்யூஸ் தான். இது கண்டிப்பா அவங்க செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல அவங்க இதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஷிப்பிங் ஃபிக்ஸ்மெண்ட்டை பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. UBS இவங்களுக்கு எவ்வளவு டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா 220 per share, இன்னும் 26% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா 190 per share வரைக்கும் போகும், இன்னும் 9% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மீஷோட ஷேர் பிரைஸ் இப்போ 157ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா MRF Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம்.
இன்னைக்கு MRF ஸ்டாக் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்டும் சொல்லியிருக்காங்க ₹3 per ஷேர். இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 13 சொல்லியிருக்காங்க. இவங்களோட EBITDA 68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 834 crore இருந்து 1399 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 11.9% இருந்து 17.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவென்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8050 crore கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. 316 crore இருந்து 691.8 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் இன்னைக்கு 6.7% இப்ப நான் பார்க்கும்போது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்க்ரீஸ் ஆகி. IDBI பேங்கோட ஷேர்ஸை கவர்மெண்ட் செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த மார்ச் 2026 இது முடிஞ்சிரும் இந்த டீல்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பையிங்க்கு ரெடியா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 61% ஸ்டேக்கை வாங்குறதுக்கு கொட்டக் மஹிந்திரா பேங்க், எமிரேட்ஸ் NBD, ஃபேர்ஃபாக்ஸ் இந்தியா இந்த 3 பிக் கம்பெனிஸும் இதுக்காக பிட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் இது மூலமா 33,000 crore எதிர்பார்க்கறாங்க இந்த சேல் மூலமா. ஸோ இந்த சேல் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் அண்ட் LIC ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த 61% ஸ்டேக்கை விற்க போறாங்க. இந்த வீக் பையர்ஸ் எல்லாரும் ஃபைனல் பிரைஸ் பிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அவங்க ஆஃபர்ஸை செக் பண்ணி ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவாங்க. இந்த இயர் மார்ச் 2026 இது ஹேண்டட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த 61% ஸ்டேக்கை கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஐடி ஸ்டாக்ஸ்ல என்னதான் நடக்குது? போன வருஷமும் டவுன் ஆயிருந்தது, இந்த வருஷமும் டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 3 நாள்ல மட்டும் 9% டவுன் ஆயிருக்கு. ஒரு குளோபல் டெக்ல செல் ஆஃப் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். என்ன ரீசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏஐ கம்பெனியான ஆந்த்ரோபிக் ஒரு நியூ ஏஐ டூலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேரு கிளவுட் கோவர். இது என்னென்ன ஜாப்ஸ் பார்க்கும்னு பார்த்தீங்கன்னா லீகல் ஒர்க், மார்க்கெட்டிங் டாஸ்க், டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் பார்த்துரும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஏன் ஒரியா இருக்காங்கன்னா இந்த கம்பெனிஸ் ஃபியூவர் ஐடி சர்வீஸ் ஒர்க்கர் தான் இனிமே கிளைம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஐடி ஃபர்ம்ஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டே வந்தது. ஸோ இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரேடியா விழுந்துருச்சான்னு கேட்டா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இல்ல, இது ஒரு கரெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கொலாப்ஸ் இல்ல, ரொம்ப நாளா ரேலி ஆயிட்டு இருந்தது, அப்புறம் டூ எக்ஸ்பென்சிவா இருந்தது, இப்ப நார்மல் லெவல்ஸ்க்கு வந்திருக்கு. இது ஒரு ஹெல்த்தி பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மொமெண்டம் ஷார்ட் டேர்ம்ல வீக்கா தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் செல்லிங் மேபி கண்டினியூ, இன்னும் செல்லிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனி பவுன்ஸ் ரைட் மே டெம்பரவரியா தான் இருக்கும். ஏதாவது பவுன்ஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் டெம்பரவரியா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிப்டி ஐடி இண்டெக்ஸோட சப்போர்ட் ஜோன் பாத்தீங்கன்னா 34,000 to 33,000 இருக்கு. இப்ப இந்த இண்டெக்ஸ் இதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் ஐடி ஸ்டாக் இன்னும் வீக் ஆகுதுன்னு அர்த்தம் நிப்டி ஐடி. ஸோ அதுக்கு இதை பிரேக் பண்ணாம மேலே ஏறி வந்துச்சுன்னா 37,500 to 38,000 வந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜர் ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், TCS, HCL டெக்னாலஜிஸ் எல்லாமே அவங்களோட இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல்ல பிரேக் பண்ணிட்டாங்க. இன்னும் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வரல, லோல தான் இருக்குன்னு தெரிஞ்சும் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரல பை பண்றதுக்கு. இப்ப நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்ணணும். அதுவும் ஸ்லோவா தான் பை பண்ணணும். 34,000 and 33,000 கிட்ட நிப்டி ஐடி இண்டெக்ஸ் வர்றப்ப பை பண்ணலாம். பட் எல்லாத்தையும் ஒரே டைமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்ரெசிவாவும் பை பண்ணக்கூடாது. நீங்க வாங்கி கொஞ்சம் ரைஸ் ஆச்சுன்னா செல் ஆன் ரைஸ் கேட்டகரியில தான் நீங்க அதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம்ல நிப்டி ஐடி கொஞ்சம் வீக்காவும் அண்ட் வாலட்டைலாவும் இருக்கும். லாங் டேர்ம்ல பிசினஸ் நல்லாவே போகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்ப ஐடி ஸ்டாக்ஸ் வாங்க போறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.